கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவாராக, உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 16 வசனம். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை திடப்படுத்துவான். நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது பலவீனப்பட்ட ஆடுகளை நான் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அவர் சுமந்தார். நமக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். ஏன் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், நம்மை பலப்படுத்த, நம்மை அவர் திடப்படுத்த. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, விடுதலையாக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவர் நசல் கொண்டதை திடப்படுத்துவார். பலவீனமானவைகளை அவர் திடப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டு போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய ஆண்டவர் திடப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு ஊழியம் செஞ்ச நாட்கள்ல ஒரு படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவராய் இயேசு இடத்துல அழைத்து கொண்டு வந்தாங்க. பக்கவாத வியாதினால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். அவனை 4 பேர் அவனை இயேசு இடத்துல அழைத்து கொண்டு வந்தாங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். என் மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ திடன்கொள் என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவன் திடன் கொண்டான். அவருடைய இரத்த நாணங்கள்ல, ஊன் உறுப்புகள்ல, தசை மண்டலங்கள்ல, நாடி நரம்பு மண்டலங்கள்ல சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து சென்றது. அவன் எலும்பி படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு போனான். அந்த மனிதனை ஆண்டவர் திடப்படுத்தினார். அதுபோல நசல் கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் திடப்படுத்த, பலப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.